ஹலோ மக்களே, நம்ம இன்றைக்கி கோலா மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கோலா மீன் இந்த ஒரு ஸ்பெஷல் இப்போ அந்த கோலா மீனில் 50 கிராம் புளியை கரைச்சி அதிலேயே ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மசாலா வறுத்து எடுத்துடலாம். இப்போ கடாயில் ஆயில் 2 டீஸ்பூன், வரக்கத்தமல்லி 1 டீஸ்பூன், லவங்கம் 6, சோம்பு 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன் போட்டு, கசகசா 1/4 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், பட்டை சிறுதுண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஜீரகம் 1/4 டீஸ்பூன், அதையும் போட்டு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் வெந்தயம் 1/2 டீஸ்பூன், அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு, அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 1/2 கப்பு சின்ன வெங்காயம், 100 கிராம் சின்ன வெங்காயம், 1/2 கப்புனா 100 கிராம் வரும். ஒரு சின்ன சைஸ் தக்காளி, அதையும் 2ஆக பிளந்து இதில் போட்டுக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், அப்புறம் மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், சாம்பார் தூள் 1 டீஸ்பூன் போட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கி எடுத்து ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் ஆயில், கடுகு, கருவேப்பிலை, இன்னொரு 1/2 கப்பு சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் அதை வதக்கி எடுத்துட்டு, இப்போ புளியில் ஊற வச்ச மீன் எடுத்து தனியாக வச்சுட்டு, அரைச்ச மசாலாவையும் அந்த புளி கரைசலையும் ஒட்டுக்கா விட்டு கலந்து எடுத்துக்கலாம். இப்போ கலந்து எடுத்துட்டு, இப்போ அந்த வதக்கணும் இல்லையா, அதில் இந்த கரைச்ச மசாலாவை ஊற்றிக்கலாம். ஊற்றி உப்பு 3/4 டீஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கலாம். இந்த அளவு 4 பேர்த்துக்கு ஆகிற மாதிரி மீன் குழம்பு வரும். இப்போ கொதி விட்டுக்கலாம். இப்போ கொதி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்ச மீனை போட்டுக்கலாம். மீனை போட்டுட்டு ஒரு கொதி விட்டால் போதும். ஒரு கொதி விட்டு நம்ம ஆஃப் பண்ணிட்டோன்னா நம்ம கோலா மீன் குழம்பு ரெடி. நீங்களே இந்த மாதிரி ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். சாதம், தோசைக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நான் தோசைக்கு தான் செஞ்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.